கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நன்றியோடு கூட துதிக்கிற இந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அநேக சத்தியங்களை அறிந்து பல காரியங்களில் விடுதலையாகி சமாதானமான வாழ்க்கை வாழும் பொழுது நம்மை சாபம் தொடருகிறது. இப்போ என் மக ஆப்ரேஷன் காரியமானாலும் சரி, மகனுடைய பிள்ளைகளுடைய கிரியைகளை அந்த வியாதியின் தன்மையானாலும் சரி, நான் எல்லாமே பாவத்தின் சாபத்தின் பிரதிபலிப்பதான் உணர்கிறேன். அநேகர் சத்தியத்தை அறியாத அநேகர் என்ன பாவம் என்ன சாபம் எல்லாம் சிலுவையில் சுமந்துட்டாருன்னு அப்படின்னு பேசிக்கிட்டு தாங்க. ஆனால் சுபாவம் மாற்றப்படவில்லை, சிலுவையை குறித்ததான அறிவு இல்லை. எதுக்காக தேவன் பலியானார், பாவம் எப்படி மன்னிக்கப்படுகிறது, சாபம் மன்னிக்கப்பட்டதின் அடையாளம் என்ன என்பதை குறித்து சரியான தெளிவு இல்லை. அநேகர் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகியிருக்கலாம், ஆனால் பூரண விடுதலை, பூரண தேவ சாயல், பூரண விடுதலை இந்த பூமியில் பிசாசின் பயங்கரமாக முழு ஆதிக்கத்தையும் ஜெயிக்கக்கூடிய தேவ பலனை பெற்றுக்கொள்வதுதான் சாபத்திலிருந்து விடுதலையானதின் அடையாளம். ஒவ்வொரு கிரியைகளும் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் இருப்பது தான் சாபத்திலிருந்து விடுதலையானதின் அடையாளம். நாம் இந்த பூமியிலே வாழும் வரை நம்மை இந்த உலகத்தின் அதிபதி பிசாசானவன், துரைத்தனமும் அதிகாரமும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினாலே அவன் நம்மை நரகத்திற்கு நேராய் நம்மை இழுத்து செல்லும்படியாய் இந்த பாவ சாபத்தின் வழியாகத்தான் நமக்குள் கிரியை செய்து பாவம் செய்ய வைத்து அவனுக்குரிய கிரியைகளை செய்ய வைத்து நரகத்திற்கு ஆயத்தமாக்குகிறான். தேவன் இந்த நரகத்துக்கு ஆயத்தமாக்கக்கூடிய ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கும்படியாய் தேவன் பூமியிலே மனுஷன் தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொண்டு, தோற்றத்திற்கு முன்னே தேவன் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து நம்மளுடைய தண்டனையை அவர் ஏற்றிருக்கிறார். அதனால் அதை விசுவாசிக்க, அதை பாவ சாபங்களை அறிக்கை செய்ய, இயேசுவை போல மாற நம்முடைய சாபத்தின் தண்டனைகள் குறையும். நிறைய நீங்கள் மர்வமாக பாவத்தின் பலன் செய்கிற சக்தி நம்மை விட்டு குறையும். சுபாவம் மாற சாயல் மாற நாம் பரலோக ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கை இந்த பூமியில் வாழ சாபத்தின் தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். இதிலிருந்து எப்படி தப்பித்து கொள்வது என்பதுதான் இன்னைக்கு உள்ளே சத்தியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அநேக பாவங்களை அறிக்கை செய்திருக்கிறோம், மறுரூபமாய் இருக்கிறோம், வசனம் தெரியும், சிலுவையில் ஏன் இயேசு மரித்தார் என்பதை தெரியும், நான் அறிக்கை செய்திருக்கிறேன், அநேக பாவங்களை விட்டிருக்கிறேன், இயேசுவை போல மாறி இருக்கிறேன். ஆனாலும் தலைமுறையாய் தொடர்ந்து வர்ற சாபத்தின் சக்தியை ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணுறதுனாலையோ, ஒரு மாதம் உபவாசம் இருக்கிறதுனாலையோ, 10 வருடங்கள் தேவனை பின்பற்றுவதனாலேயோ, பெரிய ஆராதனைகள் நடத்துவதனாலேயோ உங்களுக்கு சாபத்தின் பிடியிலிருந்து பூரண விடுதலைக்கு வர முடியாது என்பது உண்மை. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நன்றியோடு கூட துதிக்கிறேன், தேவ வைராக்கியமாய் தேவனை சேவிக்க ஆரம்பிக்கும் பொழுது மட்டுமே உங்களுக்கு சாபத்திலிருந்து பூரண விடுதலைக்குண்டான வழிகள் திறக்கப்படும். நீங்கள் எவ்வளவு தூரம் பாவத்திலும் இருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பூமியிலே தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கை, வேத வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கை, ஒவ்வொரு நிமிடமும் பிசாசை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கை, வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்கக்கூடிய வழிமுறைகள், தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவை நீங்கள் அடைவீர்கள். ஆனால் நீ தேவ வைராக்கியத்தின் போது சில கிரயங்களை கட்ட வேண்டியதாக இருக்கும். கிரயங்கள் என்று சொன்னால் வேத வசனத்தின் அடிப்படையில் அநேக இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், அவமான நிந்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும், உலகத்தை வேறு புரிந்து வாழ வேண்டிய வாழ்க்கையாக இருக்கும்.
அதுதான் தேவ வைராக்கியத்தின் அடையாளம். நீங்கள் தனிமையில் ஆக்கப்படுவீர்கள், ஆனால் தேவனோடு நடக்க ஆரம்பிப்பீர்கள். நீங்கள் அல்லேலூயா தனித்து அல்லேலூயா இந்த பூமியிலே உங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் யாவும் வேத வசனத்திற்குள் மறைந்திருக்கிற இயேசுவை காணும்படியாய் துடிக்க ஆரம்பிக்கும். அதுதான் தேவ வைராக்கியத்தின் அடையாளம். இந்த தேவ வைராக்கியம் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நான் அநேகர் மேலோட்டமான பக்தியை பார்த்திருக்கிறேன், கிறிஸ்துவர்களின் சாயலை பார்த்திருக்கிறேன். ஆனாலும் கூட அவர்கள் தேவ வைராக்கியம் உள்ளவர்கள் போல காணப்பட்டாலும் அவர்கள் வேத வசனத்தின்படி நடக்காததை கண்டேன். வேத வசனத்தின்படி நடக்காம நீங்கள் தேவ வைராக்கியத்தை காட்ட வேண்டும் என்று, பக்தியின் வேஷத்தை காட்ட வேண்டும் என்று நினைத்தால் அதுக்கு பேர் தேவ பக்தி அல்ல, தேவதா பக்தி. அது தேவ வைராக்கியம் அல்ல. நீங்கள் மனுஷக மாமிசீக வைராக்கியத்தினாலே வெளி சாயலுக்கு கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ளாமல் கிறிஸ்துவ மதத்தின் சாயலை தரித்து கொண்டு நான் தேவ வைராக்கியமாய் இருக்கிறேன் என்று காண்பிக்க நினைக்கிறவர்கள் அநேகரை கண்டேன். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நன்றியோட தேவ வைராக்கியத்தினாலே சாப பிடியிலிருந்து விடுதலையான ஒரு மனுஷனை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்று இந்த குளோரிந்தா சர்ச்சில் நேற்று அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே காரியத்தை தான் நான் முந்தானத்தை சொல்லிட்டு இருந்தேன். அதே காரியத்தை உங்களோடு நான் விவரமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் இருந்தான், அவன் யாக்கோப்புக்கு 12 பிள்ளைகள், ஒரே மகள். இந்த ஒரு மகளும் அந்த அல்லேலூயா அந்த நதியோடு சீகோமை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அந்த சீகோமை சுற்றி பார்க்க சென்றால் அந்த நாட்டு அரசனுடைய மகன் அவளை அல்லேலூயா தீட்டுப்படுத்தி விட்டான். தீட்டுப்படுத்ததுனால அவன் கூட பிறந்த 2 சகோதரர்கள், ஒன்று சிமியோன், ஒன்று லேவி, இருவரும் சேர்ந்து அல்லேலூயா அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். யாக்கோப்பு தன் 12 பிள்ளைகளையும் அழைத்து, அந்த ராஜாவையும் அந்த தேசத்தில் உள்ள மூப்பர்களையும் அழைத்து, ஏதோ என் மகளை தீட்டுப்படுத்திட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், நான் என் மகா மேலே பிரியமாக இருக்கிறதுனால நான் அவளை என் மகனுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். எங்களுடைய பெண்களை நீங்கள் இஸ்ரவேலர்கள் கட்டிக்கொள்ளுங்கள், உங்களுடைய பெண்களை நாங்கள் கட்டிக்கொள்ளுகிறோம். நான் இந்த தேசத்திலே அநேக வியாபாரங்கள் பண்ணி நாம் இந்த தேசத்திலே வாழலாம் என்று சொன்னான். உடனே சிமியோனும் லேவியும் இருவரும் கூட்டு சதி பண்ணி 2 பேரும் ஆலோசனை பண்ணி அந்த அல்லேலூயா நதியோடு கூட துதிக்கிறேன், நாங்கள் இஸ்ரவேலர்கள், நாங்கள் விருத்த சேதனம் பண்ணக்கூடியவர்கள், எங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமுக்கு தேவன் அல்லேலூயா விருத்த சேதனம் பண்ணாதான் நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தையின்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினால்தான் நான் எங்களோடு ஐக்கியமாக இருக்க முடியும் என்று சொன்ன உடனே அவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். ஒத்துக்கொண்ட உடனே எல்லா ஆண்மக்களுடைய நுனித்தோலையும் விருத்த சேதனம் பண்ண உடனே இவர்கள் அல்லேலூயா இருவரும் ஒருமனப்பட்டு ஏகமாய் கூடி ஒரு சிலரை சேர்த்து கொண்டு அங்கே இருக்கிற அல்லேலூயா எல்லா ஜனங்களையும் வெட்டி போட்டார்கள். எல்லாம் தீயெரித்து கொளுத்தி போட்டார்கள். ஆடு மாடுகள் எல்லாத்தையும் சூறையாடினார்கள். சூறையாடிட்டு வந்த உடனே யாக்கோப்பிட்ட நிற்கும் போது யாக்கோப்பு சொல்கிறான், நான் அந்த தேசத்தில் நமக்கு கொஞ்சம் ஜனமாக இருக்கிறோம், நாங்கள் பரதேசியை போல திரிகிறோம், இது நாட்டு அரசனுக்கு விரோதமாக எழும்பி விட்டீர்கள், அநேக ராஜாக்களை கூட்டு சேர்த்து கொண்டு அநேக படைகள் தாக்கினால் நாம் எல்லோரும் மாண்டு போவோம், அதனால் இந்த இடத்தை விட்டு காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு போவோன்றான். இதுதான் சாபம் சிமியோன் மேலும் லேவி மேலேயும் வந்த சாபத்தின் தண்டனை. இதை பல வருடங்கள் யாக்கோப்பு தன் மனதில் வைத்தான். கடைசி நேரங்களிலே 49வது அதிகாரம் வரும்பொழுது ஒவ்வொருவரையும் அவர்களுக்கு கிரியைகளுக்கு தக்கதான, அவர்களுடைய சுவாபத்தின் தன்மைக்கு தக்கதான, தேவனுக்கு பயப்படாத மாமிசத்தின் கிரியைகள் செய்ததற்கு தகுந்தால் போல அவர்களுக்குரிய சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கூறினான். இங்கே நான் இப்போ சொல்ல போகிற மனுஷனுடைய சாபம் பயங்கர கொடிதான சாபம். அவன் எப்படி சாபத்திலிருந்து விடுதலை ஆனான் என்பதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அல்லேலூயா. தன் பெற்ற பிள்ளை என்று பாராமல், அது தலைப்பிள்ளை என்று பாராமல் ரூபனுக்கு கொடுத்த பயங்கரமான கொடிய சாபத்தை போல அடுத்த பிள்ளைகளுக்கும் தான் மகன் என்று பாராமல் தேவன் பக்கம் நின்று சத்தியத்துக்கு நின்று மகனுக்குரிய சாப காரியங்களை கூறினான். அதில் 7 சாபங்களை சொன்னான். அந்த சாபம் உன் வாழ்க்கையில் அப்படியே பலிக்கும் என்று சொன்னான்.
அது பல தலைமுறைகள் யோசேப்பு அந்த எகிப்திலே அல்லேலூயா ராஜ மேன்மை அடைந்திருக்கும் பொழுது இருந்த அல்லேலூயா அநேக ராஜாக்களுக்கு இந்த யோசேப்பை குறித்து அறிந்திருந்தார்கள். அதுவரை இஸ்ரவேலர்களை அவர்கள் துன்பப்படுத்தவில்லை. அதுக்கப்புறம் யோசேப்பை அறியாத ஒரு ராஜா வந்தவுடனே இந்த அல்லேலூயா இஸ்ரவேலர்களை துன்பப்படுத்தினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ தான் அந்த கொடுமையின் கருவி என்னங்கிறத வெளிப்படுத்தினான். யாக்கோபு சொன்ன சாபத்தை குறித்து நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 49வது அதிகாரம். வாசிக்கலாம். 5, 6, 7. கொடுமையின் கருவிகள். என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைகளுக்கு உடன்படாதே. என் மேன்மையை அவங்க கூட்டத்தில் சேராதே. அவர்கள் தன் கோபத்தினாலே ஒரு புருஷனை கொன்று அரண்களை அகங்காரத்தினாலே நிர்மூலமாக்கினார்களே. அவன் சொன்ன சாபம் ஊக்கரமான கோபமும் அல்லேலூயா உன் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது என்றான். ஆமென். போதும். இந்த சாபத்தின் தன்மை என்ன? யாக்கோபில் நீ சிதறடிக்கப்படுவாய். யாக்கோபிலே அல்லேலூயா இஸ்ரவேலிலே நீ பிரிய பண்ண அவர்களை விட்டு நான் பிரியவும் இஸ்ரவேலில் நான் சிதறடிக்கவும் பண்ணுவேன் என்று சொன்னான். அவன் சபித்த சபித்ததின் கிரியை என்னன்னா, உன்னை பிரிய பண்ணுவேன், உன்னை சிதறடிப்பேன். சாபத்தின் தன்மை என்னன்னா, அவன் எதை சாபமிட்டான் என்றால் வேதம் சொல்லுகிறது ஏக சகோதரர்கள்னா ஒருமனப்பட்டு பாவம் செய்கிறவர்கள். அந்த காரியம் சபிக்கப்பட கடவது. அவனுடைய கொடுமையின் பட்டயங்கள் சபிக்கப்பட கடவது. ரகசிய ஆலோசனை பண்ணினார்களே அது சபிக்கப்பட கடவது. அவர்கள் அல்லேலூயா அந்த கொலை செய்வதற்குண்டான கூட்டங்களை கூடினார்களே அது சபிக்கப்பட கடவது. அவர்களுடைய உக்கிரமான கோபம் சபிக்கப்பட கடவது. அவருடைய அந்தரங்க யோசனைகள் சபிக்கப்பட கடவது. கொடுமையான மூர்க்கங்கள் சபிக்கப்பட கடவது என்று அதை குறித்து அவன் செய்த சாபத்துக்கு வரக்கூடிய தண்டனை மக்களெல்லாம் கொண்டுட்டான். அதனால அவன் எதை சபிச்சான்? இந்த நீங்க செய்த காரியத்தினால நீங்க சிதறடிக்கப்படுவீர்கள், பிரிவீர்கள். இஸ்ரவேலை விட்டு நீங்க பிரிஞ்சிருவீங்க. நீங்க இந்த பூமியில சிதறடிக்கப்படுவீர்கள். சாபத்தின் கிரியை என்ன? கொலைக்கு காரணம் என்ன? இந்த மூர்க்கம், கோபம், ஒருமனம், கூட்டம் கூடுதல், ஆலோசனை பண்ணுறது, அந்தரங்கமான காரியங்கள். இந்த காரியங்களை வைத்து தான் பிள்ளை என்று பாராமல் அந்த 2 பிள்ளைகளையும் சபித்தான் இயேசுவின் நாமத்தினாலே. பல வருடங்கள் இந்த சாபத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். 420 வருடங்கள் சாபத்துக்கு உட்பட்டிருந்தார்கள். யாக்கோப்பு இந்த வார்த்தைகளை சொல்லிய பின்பு அல்லேலூயா இஸ்ரவேல் ஜனத்தை விட்டு பிரித்தெடுக்கும் வரை 420 வருடங்கள் இந்த சாபத்தின் கொடுமையிலே இந்த சிமியன் கோத்திரமும் லேவி கோத்திரமும் உழண்டு கொண்டிருந்தது. அந்த லேவியில வந்தவன் தான் மோசே. லேவி கோத்திரத்தான். அதை நீ யாத்திராகமம் 2வது அதிகாரத்தில் வாசிக்கலாம். நீங்கள் 4வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அவன் ராஜா வீட்டில் வளர்க்கப்படுகிற மகனாக இருக்கிறான். வெளியே வருகிறான். ஒரு எகிப்தியன் ஒரு எகிப்தியனுக்கு சண்டை வருது. இவன் இஸ்ரவேலனோடு கூட சேர்ந்து எகிப்தியனை கொன்று புதைத்து விடுகிறான். யாக்கோப்பு சொன்ன பட்டயத்தின் கருவி இங்கே வேலை செய்கிறது. 400 வருடங்களுக்கு பின்பாக அந்த சாபத்தின் தன்மை மோசையின் மூலமாய் பகிரங்கமாய் வெளிப்படுகிறது. அவன் கொன்று புதைத்து விட்டான். அல்லேலூயா தன் சகோதரனோடு கூட சேர்ந்து கொலை செய்யாதிருப்பாயாக வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிற துணிகரமாய் சேர்ந்து தன்னுடைய அல்லேலூயா பலத்தினாலே அந்த எகிப்து தேசத்தில் வாழுகிறான். இவன் எகிப்தியனுக்கு அல்லேலூயா எகிப்தியன் இஸ்ரவேலர்களை அடிமையாய் வேலை வாங்குகிறார்கள்.
இதை கண்ட மனம் பொறுக்காமல் தேவனிடத்திலே சேராமல் தன் பலத்தை நம்பி தன் சுயத்தை நம்பி அந்த எகிப்தியனை கொன்று புதைத்து விடுகிறான். யாக்கோப்பு சொன்ன அந்த கொடுமையின் பட்டயம் இவன் மூலமாய் சாபத்தின் கிரியைகளாய் வெளிப்படுகிறது. உடனே அல்லேலூயா, அடுத்தால மறுநாள் அதே மாதிரி 2 பேர் சண்டை போடும்போது வந்து சொல்கிறான். உடனே அந்த எகிப்தியன் சொல்லுகிறான், நேற்று ஒருத்தர் எகிப்தியனை கொன்ன மாதிரி என்னையும் கொல்ல பாக்கியான்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் உடனே மீதியான தேசத்துக்கு ஓடி போகிறான். அங்கே ஒரு இடத்துல போய் ஆடு மேய்க்கிறான். அவருக்கு 7 பெண்கள் மகள். அந்த வீட்டில் போய் இருந்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். ஆடு மேய்க்கும் போது ஆண்டவர் பேசினார், அழைத்தார். அல்லேலூயா, லேவி கோத்திரத்தை அழைத்தார். நல்லா கவனிக்கணும். எங்க சாபம் இடப்பட்டதோ அந்த ஆத்மாவை தேவன் அழைக்கிறார். அழைத்து தன்னுடைய ஊழியத்திற்கென்று அல்லேலூயா மரம் எரியாமல் அல்லேலூயா எரிகின்ற அக்னி ஜுவாலையிலிருந்து மோசேயோடு பேசி இஸ்ரவேல் ஜனங்கள் 6 லட்சம் பேரை நடத்துவதற்கான அதிகாரத்தையும் பலத்தையும் அழைப்பையும் அந்த இடத்திலே உறுதிப்படுத்துகிறார். தேவன் உறுதிப்படுத்திட்டார். அவன் சொல்லலாம், அந்த நாவு திக்கு நாய், நான் வேற யாராவது போய் சொல்ல நான் வரல அப்படின்லாம் சொல்றான். நீங்கள் அதுக்கப்புறம் 6வது அல்லது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். இவன் எப்படி பக்தி வைராக்கியம் காமிச்சாங்கிறத யாத்ராமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆமென். யார்? ஆமென். ஆமென். அவன் அவர்களை நோக்கி, உங்களில் ஒவ்வொருவனும் தன் பட்டயத்தை தன் அறையிலே கட்டிக்கொண்டு வாசலுக்கு வாசல் போய் ஒவ்வொருவனும் தன் சகோதரனையும் ஒவ்வொருவனும் தன் சிநேகிதரையும் ஒவ்வொருவனும் தன் அயலானை கொண்டு போட கடவன் என்று தேவனாகிய என்றான். லேவியின் புத்திரர் மோசே சொன்னபடியே செய்தார்கள். அந்நாளில் ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். போதும். இவன் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சீனாய் மலையில் ஏறிட்டு கர்த்தரிடத்துல கற்பனை கட்டளைகளை அல்லேலூயா கற்பலகைகளை வாங்கிட்டு வர அங்கே ஆட்டுக்குட்டி செஞ்சு எல்லாரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நடந்த கதை தான். உடனே அவன் சொல்கிறான், அவன் பாளையம் நீங்கள் கர்த்தருடைய பட்சத்தில் நிற்பவன் யார் அப்படின்னு சொன்ன உடனே 12 கோத்திரங்களும் தனியாக போய் நின்றுட்டு 12 கோத்திரத்தில் ஒரே ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம் மாத்திரம் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டி அவர்கள் சமூகத்தில் வந்து நிற்கிறார்கள். மோசே ஆரோனுடைய சமூகத்தில். பெரிய ஊழியம் என்னன்னா ஆரோனும் அல்லேலூயா லேவி ஆரோனை தேவன் ஆசாரிய ஊழியத்திலே தேர்ந்தெடுத்தார். எத்தனை ஆடு மாடுகளை வெட்டி காலி பண்ணனானோ கொள்ளையிட்டானோ அந்த ஆடுகளை எல்லாம் வெட்டி தேவனுக்கு பலியிடும்படியாய் ஆசாரிய ஊழியனாய் தேவன் ஆரோனை நியமித்தார். இவன் கர்த்தருடைய பட்சத்தில் இருந்த இந்த லேவி குடும்பங்கள் எல்லாம் பாளையத்தில் எங்கும் சென்று கர்த்தருடைய பட்சத்தில் இராதவர்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் வெட்டி போட்டாங்க. இது தேவ வைராக்கியத்தை காட்டுகிறது. தேவன் மேல வைத்த வைராக்கியம் இவர்களுடைய சாபங்களை நீக்க பயன்பட்டது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்க சாபம் நீக்கப்படலைன்னா பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். நான் நேற்று அன்னைக்கு சொன்ன மாதிரி கொலைக்கு வேற கிரியைகள், அது தூக்கு, ஆக்சிடென்ட்டு, நோய் அப்படின்ட்டு வரும். இந்த விபச்சாரம், வேசித்தனம், பெண் சம்பந்தமாட்டமான, ஆண் சம்பந்தமாட்டமான, இச்சைக்கு சம்பந்தமாட்டமான வியாதிகள் எல்லாம் பெண்களின் அந்தரங்க வியாதிகள், ஆண்களின் அந்தரங்க வியாதிகள், கற்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள், மலட்டு கற்பங்கள், அல்லேலூயா குடியோடி போகுதல், சரியான வாழ்க்கை அமையாதது, கணவன் மனைவிக்குள்ள சரியான உறவு முறைகள் இல்லாது இல்லை, இது எல்லாமே வேசித்தனத்தினால் வருகிற சாபத்தின் தன்மை. இந்த தன்மையினால இவன் இந்த நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த கொலைக்கு இவன் ஆசாரிய ஊழியத்தில் வைராக்கியம் பாராட்டினான். இவனுடைய சாபம் நீக்கப்பட்டது. தொடர்ந்து அவனுடைய அல்லேலூயா சந்ததியிலே அநேகரை தேவன் ஆசாரிய ஊழியத்துக்கு தேர்ந்தெடுத்தார். இன்னொரு ஆளை காமிக்க பாருங்க. இவன் சந்ததியில் உள்ள ஆளை. என்னாகமத்தின் புஸ்தகம் 25வது அதிகாரம் வாசிக்கணும். டக்குன்னு வாசிக்கணும். 1, 2, 3, 4 வாசிக்க.
25வது அதிகாரம் 204வது பக்கம். என்னாகமம் 25வது அதிகாரம். டக்குன்னு வாசிங்க. இஸ்ரவேல் சீசேமிலே ஆ. ஆ. ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளுடைய வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பணிகளை ஆமென். பண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஆ. ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். ஆ. இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலின் கர்த்தருடைய கோபம் மூண்டது. நல்ல காணுங்க. இந்த மோவாபிய சந்ததி லோத்து தன் மகள்கள் மூலமாய் பெற்ற பிள்ளைகளுடைய சந்ததி தான் மோவாபிய சந்ததி. அல்லா நதியோடு கூட மூத்தவள் ஒரு குழந்தையை பெற்று அவனுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். அந்த மோவாப்பியர் சந்ததி வந்து அல்லா ஓரின சேர்க்கையிலும் தகாத உறவு முறையிலும் வளர்ந்த குடும்பங்கள். அதோட நீங்கள் ஐக்கியம் வைக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இந்த பிலேயாம் சொன்ன ஒரு தந்திரத்தினாலே இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே மோவாபிய பெண்களை அல்லது அழகான பெண்களை அலைய விட்டு அநேக இஸ்ரவேல் ஜனங்களை வேசித்தனத்திற்கு உட்பட வைத்தான் பிலேயாம். அவன் அல்லலியா 31வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அல்லலியா கொலை செய்யப்பட்டான். அல்லலியா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இந்த மோவாபிய பெண்கள் வரும்போது அவரோட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கூடினார்கள். அவங்க சாமியை கும்பிட்டாங்க. அவங்கள பின்பற்றினார்கள். உடனே ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார், அல்லலியா ஆரோனை கூப்பிட்டார். இவங்களெல்லாம் நீங்கள் வெட்டி காலி பண்ணிருங்க. இவங்களெல்லாம் நம்முடைய இதுக்கு நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தமாக்கு. நான் அந்த இவர்களெல்லாம் அடுத்தால என்ன எழுதிருக்கு வாசிப்போம். 6வது வசனம் 5வது வசனம் 5வது வசனம் 5 கொன்று போடுங்கள். யார் யார் அந்த விக்கிரத்தை சேவிக்காங்களோ, கிறிஸ்துவலா இருந்து விக்கிரத்தை சேவிக்கல கொண்டு போட்டுரு. ஆனால் இவங்க கொல்லதுக்கு முந்தி பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்கு. ஆரோன் இருக்கான், லேவி கோத்திரனாகிய மோசே இருக்கிறான், ஆரோனுடைய பிள்ளையர் மகன் எலியேசர் இருக்கிறான், அல்லையா அவன் பையன் பினேகாஸ் இருக்கிறான், ஆரோனுடைய பேரன் பினேகாஸ் இருக்கிறான். ஆரோனுக்கு வயசு 100 தாண்டிக்கிட்டு போகுது, 120 ஆயிட்டு. மோசைக்கு வயசு 120 ஆயிட்டு. எந்திரிச்சு நடக்க முடியல. ஆனால் ஆண்டவர் மோசையோடு பேசுகிறாரு. இவன் எந்திரிச்சு நடக்க முடியல. நடக்க முடியாமல் இருக்கும்போது இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு இஸ்ரவேலன் ஒரு வேசியாகிய மோவாபிய பெண்ணை கூட்டிகிட்டு கூடாரத்துக்கு போகிறான். இவன் ஒன்றும் கேட்கல. ஆரோனுடைய பேரன் பினாகாசுடைய மகன் இல்லை, எலியேசருடைய மகன் பினேகாஸ். யார்ட்டையும் ஒன்றும் கேட்கல. இங்கே பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணிடு, கொண்டு போடுன்னு சொல்கிறாரு. பேசிக்கிட்டு இருக்கும்போதே இவன் கூப்பிட்டு போகிறான். உடனே பின்னாலே போய் பெரிய ஈட்டியை வச்சு ஒரே குத்தி 2 பேரையும் காலி பண்ணிடுவான். தேவ வைராக்கியம், கர்த்தருக்காய் பாராட்டுகிற வைராக்கியம். இந்த தேவ வைராக்கியமானது அவன் சாபத்தை நீக்கிட்டு என்ன சொல்றாரு பாருங்க. வாசிக்கலாம் 10வது வசனத்திலிருந்து. கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இந்த எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆமென் ஆசாரியனாக ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்தபடினால் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆமென். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்கே பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவநிவர்த்தி செய்தபடியினால் ஆமென் அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல்லி என்ன எழுதியிருக்காரு பாருங்க. தேவனுக்காய், என்னுடைய பரிசுத்தத்திற்காய், என்னுடைய ஆசாரிய ஊழியத்திற்காய், என்னை ஆராதிக்க கொண்டான தடைகளை தகர்க்கும்படியாய் தன் ஜீவனையும் பாராமல் அநேகரை கொன்று போட்ட பினேகாஸ் வந்து இந்த ஆரோனின் சந்ததி வந்து இந்த லேவி கோத்திரமானது என் சந்ததி பூராமே அல்லேலூயா ஆசாரிய ஊழியங்களை செய்வார்கள் என்று சொன்னான். தேவன் கொடுத்தாரு. அப்படி ஒரு அல்லேலூயா சந்ததி பூராமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு சொன்னார். பக்தி வைராக்கியம். நான் இப்போ இந்த கிரேசிக்கு நடந்த காரியங்களை வைத்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆண்டவரே ஏன் நடந்ததுன்னு. என்னுடைய பக்தி வைராக்கியம் குறைஞ்சிட்டு தான். ஆனால் நீங்கள் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பயங்கரமான சங்கடத்தின் மத்தியில் ஊழியம் செய்யப்படுகிறது. சொல்லுகிற சிலுவை உபதேசத்தை ஏற்றுக்கொள்வார் இல்லை. வேதவசனத்தை கைகொள்ளாமல் ஒரு விடுதலையை தேடுகிற ஜனமாய் இருக்கிறார்கள்.
அல்லேலூயா. இன்னும் உலகத்தில் இயேசுவை பற்றி சொல்ல முடியல. இயேசுன்னு சொன்னாலே அவமானமாய் நினைக்கிறார்கள். பைபிளை தூக்கிட்டு போனாலே கேவலமாய் நினைக்கக்கூடிய உலகமாய் இருக்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு கிறிஸ்துவர்கள் மத்தியில் இருக்கிற கிறிஸ்துவின் பிரதிபலிப்பு அப்படி இருக்கிறது. அல்லேலூயா. கிறிஸ்துவின் உண்மைத்தன்மை, கிறிஸ்துவின் பரிசுத்தம், கிறிஸ்துவின் நீதி, கிறிஸ்துவின் சத்தியத்தின் வெளிப்பாடு, அல்லேலூயா, இவை யாவும் கிறிஸ்துவர்கள் நடக்கிற நடைமுறையிலிருந்து தான் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும். அது இல்லாதபடினாலே கிறிஸ்துவ ஊழியம் செய்வதற்கே பயங்கரமான கஷ்டமாக இருக்கிறது. எங்க போனாலும் தேவன் அவமானப்படுகிறார். சிநேகிதர்கள் வீட்டில் உன்னத பாட்டில் இருக்கு, சிநேகிதர் வீட்டில் தேவன் அவமானப்படுத்தப்படுகிறார். சிலுவையில் அறைகிறார்கள். அநேக இடங்களில் இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் தன்னுடைய பாவங்களின் மூலமாய். அதனால நன்றி, பக்தி வைராக்கியம் குறைந்து விட்டதோ ஆண்டவரே, என்னுடைய சந்ததியில் இப்படி நடந்ததே இல்லையே, இப்படி காரியம் ஏன் நடந்தது என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஏன் நடந்ததுன்னு இதுவரை என்னால் கண்டுபிடிக்க முடியல. என் மகன் ஒன்று பெரிய தப்பு பண்ணக்கூடியவனும் இல்லை, மருமகன் அப்படி இல்லை, நான் அறிவேன். நன்றி. ஆனால் இந்த காரியம் நடந்ததுக்கு உண்டான காரணம் என்ன? அல்லேலூயா. நன்றியோ. இதெல்லாம் நான் அல்லேலூயா அலசி ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன். அதனால நன்றியோ. ஒரு சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். பிணைகாசுடைய சந்ததி மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து வருகையில் வந்து சிலுவையிலே சாபத்தை சுமக்கும் வரை இந்த பரிசுத்தமாக்குதலும் இந்த வைராக்கியம் கொண்டவர்களை தேவன் சாபத்தை விட்டு நீக்குவதை நீங்கள் காணலாம். இயேசுவின் காரியத்தில் மத்தேயு என்பவன், அவனுடைய கொடுமையின் கருவி ரொம்ப கொடுமையானது. புதிய ஏற்பாட்டில் முதல் சுவிசேஷம் எழுதின தேவ மனுஷன் அவன் யூதன். ஆனால் ஏரோதின் இடத்துல வேலை பார்க்கிறான், வரி வசூலிப்பவனாய். அவன் அல்லேலூயா துரோகி இடத்துல வேலை பார்த்து கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். அவன் ஏரோதின் இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்து கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தி வரிகளை வாங்கி கொண்டு போய் அல்லேலூயா ஏரோதுக்கு கட்டுகிற ஒரு மனுஷனாய் இருந்தான் மத்தேயு. அவன் ஒரு லேவியன், லேவி கோத்திரத்தான். இவன் சந்ததியோட லேவி கோத்திரத்தில் வந்த சாபத்தின் சக்தி நிர்மலமாகி எல்லா சந்ததியும் தேவன் அல்லேலூயா சந்திக்கக்கூடிய சூழ்நிலை சிலுவைக்கு அப்புறம் உண்டானது. நீங்க சிலுவைக்கு அப்புறம் போனீங்கன்னா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அங்கே கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, அங்கே ஜாதியும் கிடையாது, அங்கே மதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. சிலுவைக்கு அப்புறம் கடைசிய சிலுவையிலே அநேக காரியங்களை முறியடித்ததில் ஒன்று இந்த லேவி கோத்திரத்தை உண்டான யாக்கோப்பு சொன்ன சாபத்தின் அல்லேலூயா தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியாய் கடைசி நேரத்தில் மீட்டெடுத்த ஒரு தேவ மனுஷன் மத்தியோ. அவன் வரி வசூலிப்பவன். வரி வசூலிப்பவன் என்றாலே அயோக்கியன் என்றும், அவன் துன்மார்க்கன் என்றும், வரி வசூலிப்பவன் கரடு முரடானவர்கள் என்றும் அல்லேலூயா பேர் பெற்றவர்கள் தான் வரி வசூலிப்பவர்கள். ஈவு இரக்கம் எதுவுமே இல்லாதவர்கள். அந்த 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 மனுஷனுடைய தன்மை என்னன்னா, அவர்களுக்குன்னு போர்ச்சவர் என்று அவர்கள் யாரையும் அடிக்கவும், யாரையும் சிறைக்குள் போடவும், யாரையும் துன்புறுத்துவதற்கும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது ரோம பேரரசிலிருந்து. ஆனால் அவன் ஒரு லேவியன். கிறிஸ்துவர்களுக்கு அல்லேலூயா இயேசுவை வணங்குகிற ஒவ்வொருவரையும் துன்பப்படுத்துவதற்காக அவன் அல்லேலூயா நன்றி நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்துவதற்கான அதிகாரம் பெற்றவன் தான் அந்த மாத்தியு. ஆனால் இந்த அல்லேலூயா தேவன் மேலே வைராக்கியம் வைக்கும்படியாய் இந்த மனுஷனை தேவன் தெரிந்து கொண்டார். அவன் எப்படிப்பட்ட தேவ வைராக்கியம் கண்டார்? வாசிப்போம், ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 9வது வசனம். விட்டு புறப்பட்டு போயில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, ஆமென், பின் சென்று வா என்றார். ஆமென். பின் சென்றான். போதும். இதே அல்லேலூயா நன்றியோடு கூட துதிக்கிறேன். இது இன்னொரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம்.
10வது வசனம். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயாவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, நீ மனுஷரை பிடிக்கிறவனா இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை தரையிலே கொண்டு போய் நிறுத்தி, அவர்கள் எல்லோரும் படகுகளை தரையிலே நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதே மாதிரிதான் இவனும் வந்துட்டான், லேவியும். அந்த நேரத்திலே எப்படி சீசர்கள் தன் வேலையை போட்டுட்டு வந்தாங்களோ, மற்ற லேவியை ஆண்டவர் கூப்பிட்டோன்னா, அது மார்க்கில் எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன், விட்ட உடனே நேராக போய் இப்போ அல்லலியா அரசாங்கத்திட்ட போய், இந்த வரி வசூலிக்கிற வேலை எனக்கு வேண்டாம், இந்த வேலையை நீர் வச்சுக்கிடும், அந்த பேனாவை மாத்திரம் என்கிட்ட வச்சுக்கிட்டேன், மற்ற பொறுப்பு, இந்த அதிகாரம், இந்த செல்வாக்கு எதுவுமே எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்த லேவி இப்படி மத்தையோ இந்த பேதுரு எப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு தேவனை பின்பற்றினாரோ, இவன் தகுதி, இவன் மேன்மை, இவன் பெருமை எல்லாத்தையும் அவங்க ஒப்படைச்சிட்டு வெறும் பேனாவை மாத்திரம் எடுத்துட்டு வந்துட்டான். யாரு? மாத்தியோ, லேவி. பேனா எதுக்கு? இந்த 28 அதிகாரமும் எழுதுவதற்காக. ஒரு வரி வசூலிப்பவன் இயேசுவை குறித்து 28 அதிகாரங்கள் எழுதியிருக்கிறான். யோவானை காட்டிலும், மார்க்குவை காட்டிலும், லூக்காவை காட்டிலும் அதிகமான அதிகாரம் எழுதினது இந்த மாத்யூ. இவன் ஒவ்வொரு வீடுகள்லையும் தேவனுடைய அற்புதங்களை, அந்த ஓமைகளை குறித்து அதிகமாக எழுதியிருப்பான். தேவனோடு அதிகமாய் நடந்தவன், அவன் மனுஷனோடு அதிகமாய் நடந்தபடியினாலே மனுஷனுக்கு செய்த அநேக கிரியைகளை பார்த்து 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 அந்த காரியங்களை அப்படியே எழுதி வைத்தான் மாத்யூ. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த லேவி என்பவன் தேவனோடு 12 கோத்திர பிதாக்களோடு அங்கே அமர்ந்திருப்பான். இந்த சாபத்தின் யாக்கோப்பு சொன்ன சாபத்தின் சக்தி இதுவரை தொடர்ந்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வரை தொடர்ந்தது. தேவன் சிலுவையில் லேவியை ரட்சித்தார், அதுக்கப்புறம் ஜாதியே இல்லை என்று மாற்றினார். ஏன் புதிய ஏற்பாடுலாம் ஜாதி கிடையாது, அந்த சிலுவைக்கு அப்புறம் எந்த ஜாதியும் கிடையாது. புதிய ஏற்பாடு அந்த சிலுவைக்கு முன்னால் வரை தான் ஜாதிகள் இருந்தது. அதுக்கப்புறம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. இந்த காரியங்களை தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நீங்கள் பக்தி வைராக்கியம் காண்பித்தால் மட்டுமே உங்கள் சாபம் நீக்கப்படும். ஏதோ ஜெபம் பண்ணணும், ஆண்டவர் காரியம் செஞ்சார், அது இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்காய் அவமானம், இயேசு கிறிஸ்துவுக்காய் நிந்தை, இயேசு கிறிஸ்துவுக்காய் அல்லேலூயா அர்ப்பணிப்பு, இயேசு கிறிஸ்துவுக்காய் ஓட்டம், இயேசு கிறிஸ்துவுக்காய் சரீரம் ஒடுக்கப்படுதல், பசி, பட்டினி, நிர்வாணம், அல்லேலூயா குளிர், வெயில் அப்படின்னு நீங்கள் தேவனுக்காய் பிரயாசப்பட வேண்டும். அப்போ தான் உங்கள் சாபத்தின் சக்திகள் உங்களை விட்டு நீங்க முடியும்.